சொல்லுவாங்க தம்பி. அந்த அந்த கடைகளுடைய நேம் போர்டு. பெயர்லாம் இருக்கு இல்லையா? அதுலலாம் வந்து ஆங்கிலம் தான் பெருசா இருக்கே தவிர, தமிழ் வந்து ரொம்ப சிறுசா இருக்குது. எந்த மாநிலத்திலயாவது இந்த மாரி பார்க்க முடியுமா? அப்போ ஆங்கிலத்துக்கு இங்க நம்ப இவ்ளோ பெரிய ஒரு முக்கியத்துவத்த குடுத்து, தமிழத்த ஒண்ணும் இல்லாம பண்ணி புட்டோம். நாங்க வந்து தமிழ வளர்க்குறோம் அப்டின்னா, இந்திய நீங்க ஒதுக்கி வச்சுட்டீங்க. உள்ள வர வர விட போறது கிடையாது. ஆனால், அந்த ஆங்கிலம் ஆங்கிலம் தமிழ நசுக்கிடுச்சு. இனிமே எங்கேருந்து மீட்டு எடுக்கிறது? இப்போ இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் பேசியிருப்பேன். ஒரு ஆங்கில வார்த்தையாவது வந்திருக்காதான்னு நீங்க பாருங்க. ஆனா நீங்க பேசினது எவ்வளவு வருதுன்னு பாருங்க. என்னால பேச முடியும். நான் இத்தனைக்கும் வந்து சாதாரண தமிழ்ல தான் பேசுறேன். இந்த இலக்கண ஆமாங்க. தமிழ்ல ஐயா, நீங்கள் இது மாரி அப்படிலாம் நான் பேசல. சாதாரணமா சாதாரண பேசிட்டு தமிழ். இருக்கேன். ஒரு ஆங்கில வார்த்தை கூட கலக்காம இந்த பதிலுக்கு தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். எத்தனை பேரால இது முடியும்? நான் இன்னைக்கு சவால் விடுறேன். நேருக்கு நேரா வந்து உட்காருங்க என்னோட. எத்தனை பேரால பேச முடியும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தமிழ் வளர்கின்றத பத்தி பேசுங்க. தமிழுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்றத பத்தி பேசுங்க. தமிழ ஒண்ணும் இல்லாம குழி தோண்டி புதைச்சு புட்டு ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும் ஆங்கில ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இன்றைய நமது தமிழக முதலமைச்சர் ஆமா. அவரை வந்து ஒரு ஆங்கில தொலைக்காட்சி வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அதுல வந்த ஒருத்தருடைய பேரு ஸ்ரீனிவாசன் ஜெயின் நினைக்கிறேன். ஓ. அது ஸ்ரீனிவாசன் பார்க்கும்போது ஏதோ தமிழ் மாதிரி தான் தெரியுது. ஆனா ஜெயின் ஏதோ ஒரு அடமொழி என்னவோ தெரியல. அவர் பார்க்கறதுக்கும் தமிழர் மாதிரி தான் இருந்தார். எது வேணா இருந்துட்டு போட்டாங்க. அது வேற விஷயம். அவர் வந்து ஆங்கிலத்துல ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. நமது முதலமைச்சர் வந்து வேற ஒரு பதில சொல்றாரு. அவரு திருப்பி திருப்பி ஆங்கிலத்துல கேட்கிறாரு. இவரு நம்ம முதலமைச்சர், அப்ப முதலமைச்சர் இல்ல. அவரு வந்து திருப்பி திருப்பி ஒரு பதில சொல்றாரு. இத பார்த்தீங்கன்னா, அ இத இந்த சமூக வலைத்தளங்கள்ல சுத்த விட்டுக்கின்னு எல்லாரும் வந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. பாருங்க இப்படி இப்படி அப்படின்னு. இப்ப நான் உங்கள ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த பேட்டி எடுக்கிறார் இல்லையா? அவரு வந்து இந்தியில ஒரு கேள்வி கேட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ம். அப்போ முதலமைச்சரோ இல்ல வேற யாரோ விடுங்க. இங்க இருக்கிற ஒருத்தரு. அவரு வந்து வேற ஒரு பதில சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவரும் இந்தியில திருப்பி திருப்பி கேட்கிறாரு. இவரும் வந்து தமிழ்லயோ இல்ல ஆங்கிலத்திலயோ வேற ஏதோ ஒரு பதில திருப்பி திருப்பி சொல்றாரு. கேள்விக்கும் பதிலுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன திமிரு அவனுக்கு.